section 6.10 பாருங்க. To show that the velocity at any point capital P of a projectile certain point capital P ல அப்போ இருக்கிற velocity என்னவா இருக்குன்னா is equal in magnitude to the velocity occurred in falling freely from the directrix to the point. என்ன சொல்கிறாங்கன்னா டயக்ராம் பாருங்க. இப்போ சர்டன் பாயிண்ட் இந்த பீன்ற பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்கிற வெலாசிட்டி என்னது v. இந்த வெலாசிட்டியை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்னா விச் இஸ் ஈக்குவல் டு தி இந்த பீன்ற பாயிண்டில் இருந்து வெர்டிக்கல் லைன் இந்த டைரக்ட்ரிக்ஸில் இதுதான் டைரக்ட்ரிக்ஸ்ன்றது. ஓகே, அதில் அந்த பாயிண்ட் எல்லிருந்து அந்த பிக்கு கரஸ்பாண்டிங்க ஃபாலிங் டவுன் ஃப்ரம் தட் பொசிஷன் எல் டுவர்ட்ஸ் டு பி. ஓகேங்களா? அப்போ அங்கேருந்து ஒரு பார்ட்டிக்கல் கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி ஆகட்டும். ஓகே, இந்த ஆல்ரெடி இந்த ப்ரொஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி ஆகட்டும், ரெண்டுமே என்னென்னு சொல்கிறாங்க ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 6.10 சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட். பாருங்கள், டைரக்ட்ரிக்ஸ்ன்றது என்னதுன்னா நத்திங் பட் இந்த லைனுக்கு பேர் தான் அது டைரக்ட்ரிக்ஸ். இருக்குங்களா? ஓகே, திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். டு ஷோ தட் த வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல், இந்த ப்ரொஜெக்டைலில் ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல் மூவ் பண்ணும் போது இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி ஸ்மால் v, இது எதுக்கு ஈக்குவல்னா இஸ் ஈக்குவல் இன் magnitude to the velocity occurred in falling freely from the directrix to the point. இந்த பாயிண்ட் பிக்கு அதோட டைரக்ட்ரிக்ஸில் இருந்து அந்த பார்ட்டிக்கல் falling freely from that directrix point L to that corresponding point Pக்கு விழும்போது அப்போ இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி. ஓகே, நம்ம வேணால் இந்த இடத்துல கேபிட்டல் வின்னு வச்சுருப்போம், அவங்கள தான் கேபிட்டல் வின்னு வச்சுருப்பாங்க. ஓகே, கேபிட்டல் வி. ஓகே, இந்த டைரக்ட்ரிக்ஸில் இருந்து அந்த பார்ட்டிக்கல் ஃபாலிங் ஃப்ரீலி ஃப்ரம் தட் பொசிஷன் கேபிட்டல் என் டு தட் கரஸ்பாண்டிங் பாயிண்ட் பிக்கு அப்போ இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி கேபிட்டல் வி. அந்த ப்ரொஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த சர்டன் பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி ஸ்மால் வி. இது ரெண்டுமே என்னவா இருக்குன்றாங்க ஈக்குவல்ன்றாங்க. ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ வருதான்னு செக் பண்ணிடலாம். ரெஃபரிங் to figure 74 page 163. If small v is the velocity at any angle theta to the horizontal when the particle is at capital P at the end of t seconds, we have v square is equal to u square minus 2u sin alpha into gt plus g square t square. Consider this equation number 1. என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி நம்ம செக்ஷன் 6.9 தான் இந்த டயக்ராம் பார்த்துருப்போம். அதில் தான் அந்த வி ஸ்கொயர் ஈக்குவல் டு டைம், அதிலேருந்து நம்ம வின்றதை மேக்னிடியூடுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம், வி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஓகே, ரைட். என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி சொன்னது ப்ரொஜெக்டில் பின்ற பாயிண்டில் வின்ற அந்த பார்ட்டிகல் மூவ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி வி, ஹரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா. இப்போ இது கரஸ்பாண்டிங்க வரக்கூடிய அந்த மேக்னிடியூட் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2u sin alpha gt ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ஜிடி sin alpha into gt ப்ளஸ் ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர்ன்றது பார்த்தீங்களா. இந்த டேர்ம் வந்து ஆல்ரெடி நம்ம செக்ஷன் 6.9 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மேலே பாருங்கள், செக்ஷன் 6.9 இருக்கக்கூடிய நோட்டோட கண்டென்ட்ஸில் இதுலேயும் இங்கே இருக்கும். அட் த சேம் டைம் பேஜ் நம்பர் 163 நம்ம அதை டெரைவேட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, நீங்கள் பாருங்கள். ஓகே, ரைட். இப்போ லெட் கேபிட்டல் எல் பி தி பாயிண்ட் வெர்டிகலி அபவ் பி ஆன் தி டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் தி பாத். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாயிண்ட் பி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து அந்த டைரக்ட்ரிக்ஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஆர் வெர்டிகலி அந்த பாத்தில் இருக்குது. அந்த டைரக்ட்ரிக்ஸில் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் தான் கேபிட்டல் எல்ன்றாங்க. இஃப் capital V is the velocity occurred by the particle which falls freely under gravity from L to B. என்ன சொல்கிறாங்கன்னா
கேபிட்டல் வின்ற வெலாசிட்டி கேபிட்டல் வின்ற வெலாசிட்டி இந்த பாயிண்ட் பியிலிருந்து கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய அந்த பாத்தில் டைரக்ட்ரிக்ஸில் மீட் பண்ணக்கூடிய அந்த எல்லுன்ற பாயிண்டில் இருக்குது அந்த பார்ட்டிக்கல் வந்து கிராவிடேஷன் மூலமாக என்ன ஆகுதுன்னா ஃப்ரீலி ஃபாலிங் ஃப்ரம் தட் பொசிஷன் எல் டுவர்ட்ஸ் டு பின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வெலாசிட்டி கேபிட்டல் வின்னு வச்சுக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தட் மெஷர்மெண்ட் இஸ் v square is equal to capital V square is equal to 2GLP. ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. லெட் கேபிட்டல் S be the focus, capital A the vertex and capital X the foot of the directrix. என்ன சொல்கிறாங்கன்னா டயக்ராமில் பாருங்கள். கேபிட்டல் எஸ்ன்றது இதான் ஃபோக்கல் கார்டுன்றது. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஃபோக்கஸ், கேபிட்டல் எஸ்ன்னு அர்த்தம். அண்ட் கேபிட்டல் ஏன்றது அந்த பார்ட்டிக்கலில், அந்த ப்ரொஜெக்டரில் அந்த பார்ட்டிக்கல் வந்து அட் தட் பொசிஷன்ஸ் கேபிட்டல் ஏல இருக்கும்போது அந்த கிரேட்டஸ்ட் ஹைட்டுன்றாங்க. ஓகே, அது கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் தட் இஸ் அ வெர்டெக்ஸ் ஆல்சோ. ஓகே, அண்ட் கேபிட்டல் எக்ஸ்ன்றது அந்த பாத்தில் கரஸ்பாண்டிங்காக அந்த டைரக்ட்ரிக்ஸில் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் கேபிட்டல் எக்ஸ், நத்திங் பட் ஃபுட் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்லிடலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கேபிட்டல் AX is equal to AS. ஆப்வியஸ்லி அந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும். AX is equal to AS அண்ட் AS equal to 1/4 into lattice rectum. லேட்டஸ் ரெக்டம்ன்றது இதுதான். லேட்டஸ் ரெக்டம்ன்றது இந்த இப்போ வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைன் பேர் தானது, அந்த பார்ட்டிக்கலில் இந்த லைன் பேர் தானது லேட்டஸ் ரெக்டம்ன்றது. ஓகே, எஸ்ன்றது இந்த பாயிண்ட்டு. இப்போ ஏஎஸோட டிஸ்டன்ஸ் ஆகட்டும், இந்த ஏஎக்ஸோட டிஸ்டன்ஸ் ஆகட்டும், அது என்ன இருக்குன்னா 1/4 into லேட்டஸ் ரெக்டமாக இருக்குன்றாங்க. ஆப்வியஸ்லி அது ட்ரூ தான், நீங்கள் வேணால் மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, which is equal to 1/4 into ஆல்ரெடி நம்ம செக்ஷன்ஸ் 6.1லேயே ஆரம்பிக்கும் போது பார்த்துருப்போம். லேட்டஸ் ரெக்டம் அண்டு அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அண்டு ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ், அந்த வெர்டிக்கல் ஹைட்டு ஹரிஜாண்டல் ஹைட் நான் படிச்சிருப்போம்ல. அப்போ பார்க்கும்போது லேட்டஸ் ரெக்டம் பற்றி பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு வீடியோலே. ஓகே, அதோட டேர்ம்ஸ் தான் இங்கே 2u² cos² alpha divided by gன்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக AX அண்டு AS. ஓகே, இதோட வேல்யூ வந்து u² cos² alpha divided by 2G. Next, AM is equal to the height of the vertex above O. டயக்ராம் பாருங்கள். ஏஎம்ன்றது என்னது, இந்த ஓன்ற பொசிஷன்ஸ்லேருந்து ஹரிஜென்டல்லேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஹைட்டு. ஓகே, அப்போ இது வெர்டிக்கல் ஹைட்டுங்களா. ஆல்ரெடி வெர்டிக்கல் ஹைட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த செக்ஷன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போமே, செக்ஷன் 6.1 வீடியோஸில். ஓகே, தட் இஸ் u² sin² alpha divided by 2G. இந்த வெர்டிக்கல் ஹைட் ஆகட்டும், லேட்டஸ் ரெக்டம் ஆகட்டும், அப்புறம் ஹரிஜென்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே எதில் மெஷர் பண்ணியிருப்போம்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். செக்ஷன் 6.1 வீடியோஸில் பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, ரைட். So AM is equal to height of the vertex above O, that is nothing but vertical height. That formula is u² sin² alpha divided by 2G. Next, therefore XM is equal to height of the directrix above OA. அப்போ XMன்றது அந்த ஃபுல் ஹைட்டு பாருங்கள், இந்த இருக்குல்ல XMன்றது இந்த ஃபுல் ஹைட், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த எம்ன்றது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஏஎக்ஸ் அண்டு ஏஎம்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா, அதால் இருப்பாங்க நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். அங்கே therefore XM we can split XA or AX plus AM. XA or AX is equal to என்னது u² cos² alpha divided by 2G plus AMன்றது என்னது u² sin² alpha divided by 2G, which is equal to இதை ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக we got that u² divided by 2G. and Pன்றது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் டைம் t seconds. ஓகே, at that time t செகண்ட்ஸில் வெர்டிக்கல் ஹைட் என்னவாக இருக்குன்னா இது அதோட ஃபார்முலா u sin alpha into t minus 1/2 gt². this one is a vertical component height. ஓகே, இது என்னது வெர்டிக்கல் காம்பனண்ட் ஹைட்டு. ஓகே, ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் அந்த ஹரிஜாண்டல் ஹைட்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம்.
Okay, horizontal distance or horizontal height. This is a horizontal component and this one is a vertical component. Okay, and this one is a at time t seconds la vertical distance or vertical height. Okay, at that point p la. Next பாருங்க, therefore LP is equal to therefore LP is equal to LP எப்படி மெஷர் பண்ணிக்கலாம், ln மைனஸ் பிஎன்னு மெஷர் பண்ணலாம் டயக்ராமில் பாருங்கள். which is equal to ln எப்படி மெஷர் பண்ணிக்கலாம், எக்ஸாம்னு மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸாம் மைனஸ் பிஎன் is equal to இப்போ தான் பார்த்தோம் எக்ஸாமோட வேல்யூ என்னது u square divided by 2g. இந்த இங்கே இருக்குங்களா, எக்ஸாம் இஸ் நத்திங் பட் u square divided by 2g. அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அண்டு பின்றது என்னது, இந்த இருக்குங்களா பின்றது. ஓகே, அப்போ pn is equal to minus u sin alpha into t minus 1/2 gt ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இப்போ v ஸ்கொயர் is equal to என்னது, v ஸ்கொயர் என்ன ஃபார்முலா எழுதியிருந்தோம், கேபிட்டல் v ஸ்கொயர் is equal to 2glpன்னு எழுதியிருந்தோம். இந்த எல்பியோட வேல்யூ தான் இப்போ மெஷர் பண்ணி வச்சுருக்கோம், அந்த எல்பியை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ v ஸ்கொயர் is equal to 2g இன்ட்டு திஸ் டேம் இஸ் எல்பி மேலே இருக்குது, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா we found that capital v square is equal to u square minus 2u sin alpha into gt plus g square t square. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் 3 ஆகட்டும், ஈக்குவேஷன் 1 ஆகட்டும், ரெண்டு சேம் தானே. இது ஸ்மால் வி ஸ்கொயர், ஈக்குவேஷன் 3 என்னது கேபிட்டல் வி ஸ்கொயர். அப்போ ஸ்மால் வி அண்டு கேபிட்டல் வி போத் ஆர் சேம். இது ப்ரொஜெக்டில் அட் பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி. இது என்னது, அந்த பின்ற பாயிண்ட்லேருந்து டைரக்ட்ரிக்ஸ்க்கு ஒரு பாத் வரைஞ்சிங்கன்னா அந்த பாத் வந்து டைரக்ட்ரிக்ஸை மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் எல்லு. அங்கேருந்து கிராவிடேஷன் மூலமாக ஃபெல் டவுன் ஆகக்கூடிய அந்த வெலாசிட்டி தான் அந்த பார்ட்டிகல். ஸோ கேபிட்டல் வின்றது நத்திங் பட் அந்த பார்ட்டிக்கல் அந்த எல்ன்ற பொசிஷன்லேருந்து பின்ற பாயிண்ட் டுவர்ட்ஸ் கிராவிடேஷன் மூலமாக ஃபெல் டவுன் ஆகும்போது இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி கேபிட்டல் வி. ஸ்மால் வின்றது ப்ரொஜெக்டில் இருக்கக்கூடிய சர்டன் பாயிண்ட், அந்த பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய அப்போ இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி. ஓகே, ரெண்டுமே என்ன தான், சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் நோட் பாருங்கள். The height of directrix above the point of projection is ln is equal to the height of the directrix above the point of projection ln is equal to xm is equal to u square divided by 2g. ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்துருந்தோம். இந்த இங்கே இருக்கு பாருங்கள், xm or ln both are same distance தான். அது என்னது u square divided by 2g and this contains only u. இதில் பாருங்கள் வெலாசிட்டி மட்டும் தான் கண்டெயின் பண்ணியிருக்கு but not directions. So that is it is independent of alpha. டைரக்ஷனை டிஃபைன் பண்ணல அப்படின்றாங்க, வெலாசிட்டி மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. Hence if a number of particles are projected from the same point with the same speed at different directions, the several paths have a common directrix. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்எம் எல்என்னு இருக்குது பார்த்தீங்களா, அது என்னது யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2ஜின்னு சொல்லியிருந்தோம். இதில் அந்த டைரக்ஷன்ஸ்னால இதோட மெஷர்மெண்ட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து மோர் தென் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைரக்ஷன்ஸில் நீங்கள் மூவ் பண்ணாலும், எத்தனை பார்ட்டிக்கல் மேப் பண்ணாலும் இதுக்கு டைரக்ட்ரிக்ஸ் என்ன தான் இருக்கும், ஒரே ஒரு காமன் டைரக்ட்ரிக்ஸ் தான் இருக்குன்றாங்க. ஓகே, ஆல்ஃபானாலனால இது ஆல்ஃபா 1 இது ஆல்ஃபா 2 வரும். இந்த ஆல்ஃபாஸ்னாலனால இந்த டைரக்ட்ரிக்ஸ் மாறாது. ஏன்னா டைரக்ட்ரிக்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி த இனிஷியல் வெலாசிட்டி நாட் அட் டைரக்ஷன். அதுதான் இந்த நோட்டில் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சதுங்களா? அப்போ எத்தனை பார்ட்டிகல்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் அதோட டைரக்ட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அதுதான் இந்த நோட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம் 11 பாருங்கள். இஃப் v1 and v2 be the velocities of a projectile at end points of a focal chord of its path. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஜெக்டரில் பி கியூன்னு 2 பாயிண்ட் இருக்குது. அந்த ப்ரொஜெக்டரில் டச் ஆகிற மாதிரி 2 பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஃபோக்கல் கார்டு வரைகிறாங்க. இந்த லைன் பேர் தான் ஃபோக்கல் கார்டுன்றது. அட் தட் பாயிண்ட் கேபிட்டல் பியில் இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி v1
அண்ட் அட் தட் பாயிண்ட் இது கேபிட்டல் கியூன்ற பாயிண்ட், இது கேபிட்டல் பின்ற பாயிண்ட். இந்த பின்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி தான் v1, கேபிட்டல் கியூன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி v2. be the velocities of projectile at the end points of focal chord. இந்த லைன் பேர் தான் அது focal chord of its path, and capital U is the velocity at the vertex. Prove that v1 power minus 2 plus v2 power minus 2 is equal to u power minus 2. என்ன சொல்கிறாங்கன்னா 1 divided by v1 square plus 1 divided by v2 square equal to 1 divided by capital U squareன்றாங்க. இந்த கேபிட்டல் யூன்றது என்னென்னா அந்த ப்ரொஜெக்டைலில் இந்த பாயிண்ட் கேபிட்டல் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி தான் கேபிட்டல் யூ. இந்த பின்ற பாயிண்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி v1 அண்ட் கியூன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி v2. இப்போ சொல்யூஷன்ஸ் பாருங்கள். இந்த ப்ராப்ளத்துக்கு ஓன்ற பாயிண்ட்லேருந்து பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்ட் ஆகி ஹரிஜான்டல் ஸ்பேஸில் இந்த இடத்துல மீட் பண்ணுது. இந்த ப்ரொஜெக்டரில் ஒரு ஃபோக்கல் கார்டு வரைகிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து பி, இங்கே வரக்கூடிய பாயிண்ட்டு கேபிட்டல் கியூ, அண்டு ஹையஸ்ட் ஹைட்டில் அந்த ப்ரொஜெக்டர் மீட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஹைட்டு கேபிட்டல் ஏ. அங்கேருந்து அந்த ஃபோக்கல் கார்டை மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து எஸ்ஸு. அதிலிருந்து மேலே அந்த டைரக்ட்ரிக்ஸில் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டு கேபிட்டல் எக்ஸு. பி கரஸ்பாண்டிங்க டைரக்ட்ரிக்ஸில் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு கேபிட்டல் எம்மு. அப்புறம் கியூக்கு கரஸ்பாண்டிங்க டைரக்ட்ரிக்ஸில் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு கேபிட்டல் என், எம்எக்ஸ் என்னு. இந்த இடத்துல பிஎஸ்கியூ. அப்புறம் மேக்ஸிமல் கிரேட்டஸ்ட் ஹைட் இன் அந்த ப்ரொஜெக்டரோட மேக்ஸிமம் ஹைட் வந்து கேபிட்டல் ஏ. ஓகே ரைட். லெட் பிஎஸ்கியூ பி எ ஃபோக்கல் கார்டு அண்ட் லெட் the velocities at capital P and capital Q be v1 and v2. PSQன்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபோக்கல் கார்டு. இதில் பின்ற பாயிண்ட்லையும் கியூன்ற பாயிண்ட்லேயும் v1 v2ன்னு ரெண்டு வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது. ட்ரா bm sx and qn perpendicular to the directrix. இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் pm sx and qன்ற அந்த vertical perpendicular line to that directrixக்கு ட்ரா பண்ணிட்டோம். கேபிட்டல் ஏ இஸ் த வெர்டெக்ஸ், ஆல்ரெடி சொன்னது தான் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெர்டெக்ஸ் வந்து அந்த ப்ரொஜெக்டரில் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த லைன் எஸ்எக்ஸில் இருக்குது. இப்போ எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு எல், தட் இஸ் அ லென்த் ஆஃப் தி செமி லேட்டஸ் ரெக்டம். இந்த இருக்குல்ல, இதுதான் லேட்டஸ் ரெக்டம். இதோட லென்த்தில் பாதி தான், ஓகே, இதோட இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்தில் பாதி தான் அந்த எஸ்எக்ஸ். தட் இஸ் எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு எல், தட் இஸ் த லென்த் ஆஃப் தி செமி லேட்டஸ் ரெக்டம். திஸ் ஒன் இஸ் இதுதான் செமி லேட்டஸ் ரெக்டம். ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், இதுதான் செமி லேட்டஸ் ரெக்டம். இந்த செமி லேட்டஸ் ரெக்டம், திஸ் ஒன் இஸ் அ லேட்டஸ் ரெக்டம். இதில் இருக்கக்கூடிய பாதி டிஸ்டன்ஸு தான் அந்த எல்லு ஃப்ரம் எஸ் டு எக்ஸு. எஸ் டு எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னா இந்த லேட்டஸ் ரெக்டத்தில் பாதி. அதனால தான் அதை செமி லேட்டஸ் ரெக்டம்ன்றாங்க. இதோட டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் எல், தட் ஃப்ரம் எஸ் டு எக்ஸு. திஸ் ஒன் இஸ் அ lattice rectum and this distance is called semi-lattice rectum. Okay, as capital P comma capital Q are points on the parabola. அந்த parabola இருக்குல்ல, ப்ரொஜெக்டர், அதுதான் parabola. அந்த parabola இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் P, A and Q எல்லாம். ஓகே, SP is equal to PM. இந்த SPன்ற டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த PM டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்டு SA is equal to இந்த SA என்ற டிஸ்டன்ஸ் AXக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்டு SQ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா QNக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆல்சோ அஸ் PSQ இஸ் எ ஃபோக்கல் கார்டுன்னு நமக்கு தெரியும். அப்போ ஃபோக்கல் கார்டு டெஃபினிஷன்ஸ் படி 1/SP ப்ளஸ் 1/SQ இஸ் ஈக்குவல் டு 2/L. ஓகே, இது ஃபார்முலா, ஃபோக்கல் கார்டோட ஃபார்முலா தான் இந்த 1/SP ப்ளஸ் 1/SQ ஈக்குவல் டு 2/L. தட் L இஸ் நத்திங் பட் என்னது, அந்த செமி லேட்டஸ் ரெக்டம்னு வந்ததில் SX அதோட டிஸ்டன்ஸ் பை 6.10 படி ஆல்ரெடி நமக்கு தெரியும்
v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த pன்ற பாயிண்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஸ்மால் v ஈக்குவல் டு கேபிட்டல் வின்றதான் உங்கள் செக்ஷன் 6.10. ஓகே, அதில் என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கீங்க, 2g எல்பின்னு சொல்லி அங்கே 6.10 எழுதியிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? 2g எல்பின்னு எழுதியிருப்பீங்க. இங்கே எல்பிக்கு பதில் என்ன இருக்குது, பிஎம். ஓகே, அப்போ எல்பிக்கு பதில் பிஎம் போட்டிங்கன்னா v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2g pm which is equal to pm எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எஸ்பிக்கு. அப்போ 2g sp. நெக்ஸ்ட்டு v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ v2 ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், v2 ஸ்கொயர்ன்றது v2ன்றது க்யூலேருந்து மூவ் ஆகக்கூடிய அந்த வெலாசிட்டி. அப்போ v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2g qn. அந்த qn எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, sq. ஸோ 2g qn which is equal to 2g sq and u ஸ்கொயர்ன்றப்ப சிமிலர்லி என்ன இருக்குது, 2g ax which is equal to 2g sa. ஏன்னா எல்லா டேர்முக்கு எஸ்ஸுக்கு ரிலவெண்ட்டாக வரணுன்றனால தான் அதை எஸ்ஸை டிபெண்ட் பண்ணியே மாற்றிட்டு வருவாங்க. ஓகே, therefore v1 பவர் -2 ப்ளஸ் 1 ப்ளஸ் v2 பவர் -2 ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம், 1/v1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/v2 ஸ்கொயர் which is equal to v1 ஸ்கொயர்ன்றது என்னது, இந்த இங்கே இருக்கா 2g sp, அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு v2 ஸ்கொயர்ன்றது 2g sq, அது இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ காமன் என்ன இருக்குது, 1/2g வெளியில் எடுத்துருங்க. அப்போ 1/sp ப்ளஸ் 1/sq ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது என்னது 2/l நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கீங்களா, இந்த இருக்குது பாருங்கள் 2/lன்றது. ஓகே ரைட். அப்போ which is equal to 1/2g, 2/lோட டிஸ்டன்ஸ் என்னது sxன்னு தெரியும். அப்போ 2/sx 2 கேன்சல் ஆயிரும். ஓகே, இல்லை நெக்ஸ்ட் லைனில் கூட பாருங்கள், இந்த sx எப்படி எழுதிக்கலாம், ஆக்சுவலாக s2 x இன்பிட்வீனில் a இருக்குது. அப்போ sxோட டிஸ்டன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், 2 டைம்ஸ் sa எழுதிக்கலாம். அதான் இங்கே எழுதியிருப்பாங்க, sxோட டிஸ்டன்ஸை 2 டைம்ஸ் sa. இப்போ 2 இந்த 2v கேன்சல் பண்ணிட்ட ஃபைனலாக 1/2g saன்னு கிடச்சிருக்கு. 2g saன்றது என்னது u ஸ்கொயர். அப்போ 1/u ஸ்கொயர் ஈக்குவல் டு u பவர் -2. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், v1 பவர் -2 ப்ளஸ் v2 பவர் -2 ஈக்குவல் டு u பவர் -2ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், given the velocity and direction of projection, so how to construct the focus and the directrix of the path. அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, வெலாசிட்டி கிவன் வெலாசிட்டி இருக்குது அண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் தி ஃபோக்கஸ் அண்ட் தி டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் பாத். இந்த இருக்குங்களா, இந்த டயக்ராமில் இந்த பாயிண்ட்லேருந்து வெலாசிட்டி, ஏன்னா சர்டன் வெலாசிட்டியில் அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது. அந்த வெலாசிட்டி மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபாலாம் இருக்குது. இப்போ அந்த ஃபோக்கல் கார்டு டிஃபைன் பண்ணும்போது அந்த எஸ்ன்ற பாயிண்ட் வருதுல, அந்த எஸ்ஸை எப்படி மெஷர் பண்ணுறீங்க. ஓகே, அப்புறம் அதிலிருந்து அந்த பாத்தில் அந்த டைரக்ட்ரிக்ஸில் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் எப்படி மெஷர் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், இன் ஃபிகர் 74 பேஜ் நம்பர் 163 ஆல்ரெடி இப்போ தான் டயக்ராம் காமிச்சேன். O is the point of projection and OT is the directions of projection, so that OT is the tangent to the path at O. என்ன சொல்கிறாங்கன்னா, டயக்ராம் பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த ஓன்றது என்னது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். சர்டன் வெலாசிட்டியில் அது பாயிண்ட் பண்ணும்போது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வெலாசிட்டி லைன். ஓகே, அதுதான் என்னது டேஞ்சண்ட், அதுதான் கேபிட்டல் டீன்னு மெஷர் பண்ணுறாங்க. அப்போ இந்த டிஓன்ற அந்த பாத்து தான் நத்திங் பட் டேஞ்சண்ட். அந்த ஓடின்ற அந்த பாத்து தான் என்னவா இருக்குது, டேஞ்சண்டாக இருக்குது. தட் ஆரிஜின் ஃப்ரம் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஓடி இஸ் த என்ன சொல்கிறாங்க பாருங்கள், O is the point of projection and OT is the directions of projection, so that OT is the tangent to the path at O. Draw OK vertical and equal to u square divided by 2g. இங்கே இருக்கு பாருங்கள், ஓன்ற பாயிண்ட்லேருந்து கேன்றது என்ன இருக்குது, டைரக்ட்ரிக்ஸில் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது எல்என், இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்எம். இதுதான் எப்படி மெஷர் பண்ணியிருந்தீங்க ப்ரீவியஸ் அந்த ஸ்லைட்லலாம் செக்ஷன்ஸ்லாம் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2gன்னு தான் மெஷர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அப்போ தட் இஸ் மெஷர்டு பை ஓகே இஸ் மெஷர்டு பை யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2g. தென் கேபிட்டல் கே இஸ் எ பாயிண்ட் ஆன் தி டைரக்ட்ரிக்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேன்ற பாயிண்ட் இதில் இருக்குது, டைரக்ட்ரிக்ஸில் இருக்குது. அப்புறம் கேஎல்ன்றது ஹாரிஜான்டல் லைன் த்ரூ கே இஸ் த டைரக்ட்ரிக்ஸ். இந்த இருக்க பாருங்கள்,
கேன்றது என்னவா இருக்குது, டைரக்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. அப்புறம் கேஎல்ன்றது என்னவா இருக்குது, அதை ஜாயின் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதுதான் டைரக்ட்ரிக்ஸாக இருக்குது. ஓகே, ட்ரா ஓஎஸ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் ஓடி ஃப்ரம் ஓகே such that angle TOS equal to the angle TOK. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓஎஸ்ன்ற ஃபோக்கல் கார்டை வரைங்கன்றாங்க. அது வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த ஓடின்ற லைனில் இருந்து டேஞ்சன் லைனில் இருந்து ஓகே சைடுக்கு அதர் சைடு மீன்ஸ் தட் இஸ் ஓடிக்கும் ஓகேக்கும் ஆப்போசிட் சைடுன்றப்போ ஓஎஸ், இந்த சைடில் இந்த ஓஎஸை வரைஞ்சிங்கன்னா இந்த டிஓஎஸ், ஓகே, இதோட ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை உதாரணத்துக்கு ஒரு காமான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து காமான்றப்ப இந்த டிஓகே இதோட டிஸ்டன்ஸை பீட்டான்னு வச்சிங்கன்னா இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த காமாவும் பீட்டாவும் ஈக்குவல்ன்றாங்க. தட் இஸ் டிஓஎஸ் ஈக்குவல் டு டிஓகே அண்ட் டிஓன்ற டேஞ்சன் தான் இந்த ஆங்கிள் பிட்வீன் தட் அந்த ஃபோக்கல் கார்டுக்கும் வெர்டிக்கல் லைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னு இருப்பாங்க. பாருங்கள், இருக்கான்னு பாருங்களேன். ட்ரா ஓஎஸ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் ஓடி ஃப்ரம் ஓகே such that the TOS is equal to the TOK. We know that tangent at any point on the parabola bisects the angle between the focal distance of that point and the perpendicular from the point of directrix. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த லைன்ஸ் ஓஎஸ் ஆட்டம் ஓகே ஓடி இதெல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஓடின்ற அந்த டேஞ்சன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்ன செய்யுதுன்னா இந்த ஃபோக்கலுக்கும் இந்த வெர்டிக்கலில் இருக்குல்ல டைரக்ட்ரிக்ஸ் லைன், அந்த டைரக்ட்ரிக்ஸ் லைனில் மீன் பண்ணக்கூடிய அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் லைனும் ரெண்டு என்ன செய்யுதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணுது. பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கா. இந்த ஓடின்றது என்ன செய்யுது, இந்த ஆங்கிள் என்ன செய்யுது, இந்த ஆங்கிள் அதை ஸ்ப்ளிட் பண்ணுது. மொத்த ஆங்கிள் என்னது, காமா ப்ளஸ் பீட்டா. அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுது, காமாவாகவும் பீட்டாவாகவும். காமான்றது இந்த சைடு, பீட்டான்றது இந்த சைடு. தட் மீன்ஸ் டிஓஎஸ்ன்றது காமா, டிஓகேன்றது பீட்டா. அப்படி அந்த ஓடின்ற அந்த டேஞ்சன் லைன் ஸ்ப்ளிட் பண்ணுது. இருக்குங்களா, இந்த டேஞ்சன் லைன் அட் எனி பாயிண்ட் பேரபோலா bisects the angle between the focal டிஸ்டன்ஸ்ன்றது டிஓகே அந்த இது ஓஎஸ்ன்ற லைனுக்கும், அப்புறம் அண்ட் தி பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், அந்த டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து பெர்பெண்டிகுலராக இந்த லைன் இருக்குது இந்த ஓகேன்ற லைனுக்கும், ரெண்டையும் பைசெக்ட் பண்ணி பிரிச்சிருது. ஹென்ஸ் தி ஃபோக்கஸ் must be on the line OS. அப்போ அந்த ஃபோக்கஸ்ன்றது நத்திங் பட் சர்டன் பாயிண்ட். அந்த பாயிண்ட் எதில் இருக்கும்னா கண்டிப்பாக அந்த ஃபோக்கலில் தான் இருக்க போகுது. அண்டு அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் எஸ்ன்றது. ஏன்னா எஸ்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ ஃபைனலி கட் ஆஃப் எஸ் ஓஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா ஓகே, தென் கிளியர்லி எஸ் இஸ் தி ஃபோக்கஸ். ஓகேங்களா, நத்திங் பட் ஃபோக்கல் லைனில் இருக்கக்கூடிய ஃபோக்கல் காலில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் தான். அதை என்னென்னு சொல்லிக்கலாம், நீங்கள் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிக்கலாம்.